வணக்கம். நேத்து தமிழக முதலமைச்சர் சிஎம் சார் விஜய் அண்ணா, சார், அண்ணா, அப்புறம் என்ன எல்லாம் அதாவது என்ன அண்ணா என்ன வேணா சொல்லலாம். அவ்வளோ மரியாதை, அவ்வளோ பிரியம், அவ்வளோ அன்பு, அவ்வளோ இது எனக்கு அவர் மேலே. அவர் நேற்று தமிழ்நாட்டிலே முக்கியமான ஒரு திட்டம், அதாவது புது படத்துக்கு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி தமிழ்நாடே ஒரு திட்டத்துக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஆஹா என்ன திட்டம், அந்த திட்டம் எப்போ வரும்? ஏன்னா அதுக்கு திறப்பு வச்சு தள்ளி போட்டுறாரு. அவங்க ஃப்ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அது இதோட முக்கியமாக இருந்துச்சு. அதில் முக்கியமானதை முடிச்சுட்டு ரெண்டாவது முக்கியமானதாக இந்த புது படம் இல்லை புது திட்டத்தை திறந்து வச்சார் சிஎம் சார் விஜய் அண்ணா அவர்கள். என்ன திட்டம்னா, சிங்கப்பெண் அதிரடி படை என்ன வளருதுன்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் வளரும். சிஎம் சாருக்கே வளர்றப்ப, அதாவது சமூக ஒழுங்குன்றது பதிலாக சமூக ஒழுகு அப்படின்னாரு அவர் ஒழுகுன்றப்ப நான் அறுதடிப்படை சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அவரை குத்தி காட்டணும் நானே வாண்டடாக வளரி அதை சரி பண்ணல. இயல்பாகவே அறுதடி ஆயிடுச்சு. படித்து மனப்பாடம் பண்ணுறப்ப வர பிரச்சனைகள் படித்தவனுக்கு தெரியும், படிக்காதவனுக்கு தெரியும். இல்லை விட்டு எழுதுறவனுக்கு என்ன சொல்கிறது, எதையாவது சொல்ல வேண்டியதுதான். அந்த நிகழ்ச்சியில் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? இசை கருவியை வச்சு ஒரு இசை கச்சேரி நடந்துச்சு. காவல்துறையோட இசை ட்ரூப்னு நினைக்கிறேன் நான். அது அந்த கச்சேரியில் முறையாக அரசு நிகழ்ச்சியில் சினிமா பாடல்கள். ஏன்னா இது சிங்கப்பெண் அதிரடிப்படை, அதனால் சிங்கப்பெண்ணு பப்பேன் அப்படின்னு வாசித்தாங்க. ஓகே, பரவாயில்ல, சரி இருக்கட்டும். சிங்கப்பெண் திட்டம், சிங்கப்பெண் பாடல். அதுக்கப்புறம் பார்க்குறேன், என்னடா இது எங்கே கேட்ட மாதிரி பார்த்தா ஆள போகிறான் தமிழன். ஆஹா என்னடா இது சினிமா பாட்டாக இறக்குறாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் சினிமா பாட்டு தான் நீங்கள் வாச்சிங்கன்னா, இந்த அரசுக்கு என்னோட பாவப்பட்ட மனுஷனோட கோரிக்கை என்னன்னா, அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் வர்றப்ப இந்த பாட்டு போடணும். என் பேர் மீனா குமார். இல்லை அது சிஎம் சார் பாட்டு இல்லை. இது என் செல்ல பேர் ஆப்பிள், நீ சைஸாக கடிச்சிக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே ஹீரோயின், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அந்த செல்ல பேர் ஆப்பிள். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பாட்டு ஜும் ஜும் குச்சாக்கு குச்சாக்கு குச்சாக்கு. குஷி படத்தில் ஒரு குஷியான பாடல், அந்த பாட்டை வாசிக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச த்ரிஷா மேடமும் சிஎம் சார் நடித்த படங்கள் எனி பாட்டு, இந்த பாட்டு அப்படி போடு போடு அது. அப்புறம் ஒல்லி இடுப்பு ஒட்டியான எதுக்கு. அதுக்கப்புறம் இது என்னது, தேன் 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 உன்னை செருப்பாலே அடித்தேன். அது உன்னை இது அந்த லைன் மறந்துச்சு. அந்த பாட்டு என் உச்சி மண்டல சுர், அதை எப்படி வாசிப்பீங்க அப்படின்னீங்களா? எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சில்லாக்ஸ் 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 சில்லாக் இப்படி அப்படியே அடிக்கினே இருப்பேன். ஏன்னா அதை பார்த்தோன்னே குதூகலமாயிட்டேன். என்னடா இது அரசு நிகழ்ச்சியில் சினிமா பாட்டு, அப்போ மக்களை மகிழ்விக்கிறதுக்காக அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த பாட்டும் போட்டால் தானே கச்சேரி நல்லாயிருக்கும், ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, விசில் சத்தம் நல்லா கேட்கும், டான்ஸ் ஆடலாம்ல. அரசு நிகழ்ச்சியில் சினிமா பாட்டு. ஆனால் ஒரு சிஎம் சார் படமாக இல்லைனாலும் என் பேர் மீனா குமாரி மட்டும் ஒரு வாட்டி போடுங்களேன் ப்ளீஸ். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த திட்டத்தை பற்றி எதாவது சொல்ல போகிறேன்? இல்லை சொல்ல போகிறதில்ல. அதை வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். இந்த மாதிரியான ஒரு திட்டம் பெண்கள் பாதுகாப்பு மேம்பட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த அரசோட எண்ணமும் மக்களோட எண்ணமும் நம்மளோட எண்ணமும் பெண்கள் பாதுகாப்பு முக்கியம், சட்ட ஒழுங்கு முக்கியம். அதை தான் யோசிக்கிறோம். அது நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இந்த திட்டத்தினால பெண்கள் பாதுகாப்பு அதிகரித்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கம்மியாச்சுன்னா ரொம்ப வரவேற்கிறேன். அதேமாதிரி பண்ணலாம், சுட்டி காட்டுறோம், பண்ணணும் தான் சுட்டி காட்டுறோம், வேறு எதுவும் இல்லை. பண்ணணும், அது என்ன சொல்கிறது, ரொம்ப சிறப்பாக இயங்கணும். இந்த ஒரு விஷயத்தில் நான் பாராட்டுறேன். என்னென்னு பார்த்து தான் பார்ப்போமே. ஏன்னா புது புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் ட்ரோன் வச்சு பார்ப்பாங்க, அதாவது கண்காணிப்பாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி பல விஷயம் சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் நம்புகிறேன், நல்லா இருக்கணும். சரி, அதை விட்டுருவோம். சிஎம் சார் பேசுறதுக்கு வருவோம். பெண்கள் பற்றின செய்திகளை அவர் கேட்கும்போது, பெண்கள் பற்றின செய்தியா? பெண்களுக்கு எவ்வளோ கொடுமை நடக்குது, குழந்தையெல்லாம் ரேப் அண்ட் மர்டர் பண்ணுறானுங்க. உங்கள் கட்சிக்காரங்களே உங்கள் கட்சியை சேர்ந்த பெண்கள்கிட்ட தப்பாக நடக்கிறாங்க. அந்த அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. எத்தனை பெண்களுக்கு இப்போ கட்சிக்காரங்களே பல பெண்களுக்கு சின்ன குழந்தைக்கெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க. அது வழக்காக மாறுது. அதை பெண்கள் பற்றின செய்தின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் செய்தி கேட்டு தெரிகிறாளா? நீங்கள் தான் சிஎம். செய்திலாம் நீங்கள் கேட்கக்கூடாது, நீங்கள் ஆக்ஷன் தான் எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு தப்பு நடந்துச்சு, அந்த தப்புக்கு நான் ஆக்ஷன் எடுத்தப்ப, அந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கும்போது எங்கள் அரசு ஆக்ஷன் எடுத்தப்ப, நாங்கள் இதை பண்ணப்ப அதை பண்ணுறப்ப அப்படி சொல்லணும். செய்தியை கேட்கும்போது அவர் கண் கலங்கிருக்கு, மனசு பதறி இருக்கு.
இந்த அதிசய பிரிவுன்னு ஒரு ரஜினி படம். அதில் ரஜினி அடிக்கிறப்ப வில்லன் வந்து அந்த அப்படியே ரஜினி அவங்க அப்பா செத்து போன அப்பாட்ட தொட்டு கும்பிட்டு, "அண்ணா நான் வேணும்ன்ட்டு அடிக்கலண்ணா. குழந்தை நல்லா வளரணும் தான் அடிக்கிறேன். அவனை அடிக்கிறப்ப என் நெஞ்சு கலங்குது, கண்ணு பதறுது. கண்ணு கலங்குது, நெஞ்சு பதறுதுன்னு" சொல்லுவாரு. அதே டயலாக். இந்த செய்தியெல்லாம் அந்த பெண்கள் பத்தின செய்தியெல்லாம் என் காதுல கேட்குறப்ப என் கண்ணு கலங்குது, மனசு பதறுது. சிஎம் சார் சொல்றதா இதெல்லாம்? கோவம் வரணும், இத்தனை பேருக்கு தண்டனை கொடுத்துருக்கேன், இப்படி பண்ணியிருக்கேன், சரி வேணாம், இப்போ தான் 1 மாதம் ஆகுது, இப்போ தான் அந்த அதிரடிப்படை வந்து இப்போ தான் திறந்து வச்சுருக்காரு, இனிமேல் கம்மியாகவும் நம்புகிறேன். ஆனால் இப்படி பேசக்கூடாதுல்ல. பெண்கள் பற்றின செய்தி இல்லைங்க அது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற செய்தி அப்படி சொல்லணும். அப்படி தான் ஒரு சிஎம் சொல்லணும். சொல்ல மாட்டார். எவனோ அப்படி எழுதி கொடுத்துருக்கான், எழுதி கொடுத்தவன் ஒழுங்காக எழுதி கொடுத்துருக்கணும். பெண்கள் பற்றின செய்தி, ஏன்னா சாதனை பண்ண செய்தி இல்லை. என்ன செய்தியா? அட பாவிகளா! இப்போ பெண்கள் பற்றின செய்தின்னு மொட்டையாக ஒரு மனுஷன் பேசுகிறப்ப நம்ம யோசிக்க தோணும்ல, என்ன பெண்கள் பற்றின செய்தி? ஏதாவது சாதனை பண்ணியிருக்காங்களா? ஏதாவது கிரிக்கெட்டுகளில் ஜெயிச்சிருக்காங்களா? இல்லை வேறு ஏதாவது படிப்பில் ஜெயிச்சிருக்காங்களா? அதுதான் பெண்கள் பற்றின செய்தினா பெண்கள் ஒட்டுமொத்தமாக பண்ண செய்தி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அந்த செய்தி அப்படி இல்லை. பெண்கள் பற்றின செய்தி கேட்குறப்ப வயிறு அது கண்ணு கலங்கிருக்கு, கஷ்டமாக இருக்குது. ஒரு சிஎம்க்கு பாருங்க, கண்ணு கலங்குது. அவ்வளோ நல்ல மனுஷன், அவரால் என்ன பண்ண முடியும்? பாவம், அவரே சிஎம் தானே, அவருக்கு பவராக இருக்குது. அப்படி தான் இருக்குது கேட்குறப்ப. இல்லை இருக்குது, அதாவது அவர் வந்து அவர் ஒரு நல்ல மனசை காட்டுது, அது அவரோட பாசத்தை காட்டுது நம்மளை மேலே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த குற்றங்களுக்கு காரணம் வந்து போதைப்பொருள் நடமாட்டம் அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, அதை ஏற்றுக்க வேண்டியது தான், உண்மைதான். இந்த குற்றங்களுக்கு முக்கியமான காரணம் போதைப்பொருள் நடமாட்டம். போதையால் தான் பல குற்றங்கள் நடக்குது, அதை கரெக்டாக சொன்னார். ஆனால் அது வந்து பல வருஷமாக அது பரவ விட்டுட்டாங்களாம். அதாவது எப்போ உலகம் தோன்றிய காலத்துலேருந்து அது பரவி இருக்குல்ல, அப்பத்துலேருந்து அது நிறுத்தியிருக்கணும். மனுஷன் தோன்றப்பே அந்த போதையை நிறுத்தியிருந்தால் இன்றைக்கி இந்த பிரச்சனை நடந்திருக்காது. அப்படி தான் சொன்னார். பல வருஷமாக அது தலை விரித்து ஆடுதான். சிஎம் சார் சொல்கிறார், தலை விரித்து ஆடுறதை இழுத்து பிடிச்சி கட்டுறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்க. ஆனால் அது பல வருஷமாக ஆடுது, தலை விரித்து ஆடுது. எத்தனை வருஷம் தெரில, 2000 வருஷமாக ஆடுது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. ஏன்னா இப்போ தான் நாங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தோம். அதை பறவை விட்டது, ஆட விட்டது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதையும் சொல்லலை. இப்படி தான் சொன்னார். அது பறவை விட்டது யாருன்னு உங்களுக்கு, ரஜினி வாய்ஸில் இது விஜய் வாய்ஸ் இப்படி தெரியல, மறந்துச்சு. சிஎம் சார் உங்கள் வாய்ஸ் எனக்கு மறந்து விட்டது. அது பல வாங்கினான்னு வேணாம். ஐயோ தேவையில்லாது. அவர் பேசுனது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட அசிங்கமாக இருக்குது. இல்லை, அது நல்லா இருந்துச்சு, இது அசிங்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அது தலை விரித்து ஆட விட்டது யாருன்னு உங்களுக்கே தெரியும், அதை சொல்ல மாட்டார். அது விடுகதை, நீங்கள் கண்டுபிடிக்கணும். விடுகதை, தோல் இல்லாத பழம் தொப்பு தொப்புன்னு விழுது, அந்த மாதிரி விடுகதை. அதாவது மஞ்சக்குருவி ஊஞ்சல் ஆடுது, இப்படியாப்பட்ட கதைகள் விடுகதைகள்லாம் குழந்தையில கேட்பாங்க. அந்த மாதிரி இது ஒரு விடுகதை. அது தலை விரித்து ஆடுறத யார் இது பண்ணால் உங்களுக்கே தெரியும். அப்புறம் அதை சொல்லிவிட்டு இப்போ அதை பற்றி பேசுகிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? காரணம் கேட்டீங்களா? சும்மா அதை ஒரு குத்திட்டு போனோம், விடுகதையை போட்டோம். நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஒரு விடுகதை, சிஎம் சார் விடுகதை கேட்டுக்கிறா, ஆஹா அந்த விடுகதையை கண்டுபிடிக்கணும். அப்படி தான் இருக்குது. போதைப்பொருள் நடமாட்டம் தலை விரிச்சு ஆடுதுன்னா கடக்குன்னு சட்டத்தை ஏற்றுங்க, அப்படி போலீஸை வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், வழக்கு போட சொல்லுங்கள், இப்படி அப்படின்னு ஆக்ஷனில் ஈடுபடுங்க சார். அது ஆப்ஷா அப்படி பேச, ஆக்ஷனில் ஈடுபடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏன்னா என்ன சொல்கிறது, என்ன பேசுறதுன்னு அவருக்கும் தெரியல. 10 நிமிஷம் தான் பேசினார். அதை வாங்கி நான் ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு பார்க்குறேன், முடியாது போல இருக்குது. இவ்வளோ தான் சுருங்குது. ஏன்னா ஒரே விஷயம் எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அவரும் படிச்சுட்டு வந்து அப்படியே பேசுகிறாரு, நானும் அதை எடுத்து சொல்லணுன்றதால சொல்லி வேஸ்ட்டு. ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டார். இதுக்கு மேலே யார்கிட்ட சொல்லி யாரை வந்து நான் தெளிவுபடுத்துறது? இந்த கேள்வி தான் அடுத்த 5 வருஷம் என் மண்டையில் ஓடப்போகுது. ஏன்னா போதைப் பொருள் நடமாட்டத்தை விட்டது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதை பற்றி இப்படி பேசுறது வேஸ்ட்டு. ஏன் பேசுனேன்னா, ஏன்னா நானே ஒரு வேஸ்ட். இந்த வீடியோவில் பேசுகிறேன், நான் வேஸ்ட்டுன்னு சொல்ல வந்தேன். எதுக்கு பேசணும், எதுக்கு பேசுனது வேஸ்ட்டு? அந்த இடத்துலையும் போய் அப்படி பேசணுமா? ஒரு முதலமைச்சர் பவர் இருக்குது, ஆக்ஷன் விக்ஸ் ஆக்ஷன் 500 எடுக்கணும், அது எடுக்கலை. என்னென்னமோ பேசுகிறேன் நான் வாழ்க்கையில். அடுத்து சிஎம் சார் பேசுகிறப்ப இந்தமாரி இந்த கொலைகளை, இந்த போதைப்பொருள் பழக்கத்தை, இந்த குற்றங்களை பிடுங்கி எறியணும் எதிர்கட்சிக்கிட்ட சொல்லியிருக்காரு. பிடுங்கி எறியணும், சரியா? இப்போ அவர் பண்ணுற மாதிரி இருந்தால் பிடுங்கி எறிவோம், அழிப்போம், ஆக்ஷன் எடுப்போம், கிடுக்குப்பூடி போடுவோம், அதாவது இது ஏதாவது பண்ணுவோம், அப்படி தான் சொல்லுவோம். பிடுங்கி எறியணுமா அட்வைஸ் பண்ணுறாரு. யாருக்கு? எதிர்கட்சி தெரிஞ்சுங்க, நீங்கள் தானே ஆட்சியில் இல்லை, நான் தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும்
பிடுங்கி எறியணும்னு அட்வைஸ் பண்ணுவேன். ஒரு அட்வைஸ், மக்களுக்கான அட்வைஸ். என்ன சொல்கிறது, ஒரு சிஎம் சார் எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லாக. இனிமேல் இப்படி யாராக நடந்துச்சுன்னா நான் ஆக்ஷன் எடுப்பேன், நான் பிடுங்கி எறிவேன், பிடுங்கி எறிவோம். எங்கள் கட்சி பொண்ணு, எங்கள் ஆட்சி பொண்ணு, எங்கள் காவல்துறை பொண்ணும். ஐயோ கட்சின்னு சொல்லக்கூடாது, கட்சின்னு சொன்னால் இவங்க கட்சியெல்லாம் ரொம்ப பிடுங்கி எறிகிற ஆசையில் போகிறானுங்க. போய் ஹாஸ்பிட்டலில் சோதிக்கிறானுங்க. ஒரு ஹெட்மாஸ்டர் மிரட்டு வரான், என்னடா பண்ணுறீங்க டே கட்சிக்காரங்க, இன்னும் நம்ம பைப்பு போகிறாயா, அடிபப்பு தோண்டி பைப்பு போட்டு மக்களுக்கு விடுறான். எதுக்குன்னு தெரியல. கட்சிக்காரன் தான் இப்போ ஆட்சி ஆள்ற, போலீஸ்காரன் கையை உடைக்கிறாங்க. அங்கே போனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஓட்டு போட்டவங்களாம் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா இது நம்ம ஆட்சி, போலீஸுக்கெல்லாம் பவர் இல்லை, இந்த அரசு அதிகாரிலாம் பவர், நான் ஓட்டு போட்டேன், எங்கள் அண்ணன் ஆட்சி, நான் தான் பவர் அப்படின்னு நினச்சின்னு எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. போய் எல்லாத்தையும் தட்டி கேட்குறானுங்க, அப்புறம் தட்டி உடைக்கிறானுங்க, போய் சண்டை வாங்குறானுங்க. ஊறப்பட்ட பேர் கட்சிக்கார மேலே தான் ஊறப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது. அதுவும் இந்த பெண்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறப்ப பெண்களுக்கு எதிரான குற்றம் எங்கள் கட்சிக்காரங்க தான் நிறையா பண்ணுறாங்க. அதையும் கொஞ்சம் பேசியிருக்கலாம், கட்சிக்காரங்க இப்படி பண்ணாதீங்க, எல்லோரும் ஜெயிலில் போட்டு பொழப்பேன் சொல்லியிருந்தா சந்தோஷமாக இருக்கும். அதை சொல்லலை. புடுங்கணும், இதை புடுங்கி எறியணும். சாரி மாற்றி சொல்லிட்டேன். புடுங்கி எறியணும். நீங்கள் நான் நியூஸ் கேட்டு கண்ணு கலங்கும், காது வலிக்கும், இது கண்ணு கலங்கும், நெஞ்சு பதறும். சிஎம் சாருக்கு என்ன ஒரு ஆட்சி, ஆச்சரியமான ஆட்சி. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு சிறப்பான ஆட்சியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இந்த திட்டத்தை பற்றி பேசல, இந்த திட்டம் இனிமேல் தான் தெரியும், எப்படி தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வீடியோ போட்டுக்கலாம். நல்லா பண்ணால் பாராட்டி போடுவோம், நல்லா பண்ணலைன்னா பாராட்டாமல் போடுவோம். அவ்வளோதான், வேறு வித்தியாசம் இல்லை. மற்றபடி போடணும். ஏன்னா நான் போடுவோம் கூட சொல்லுவேன், இனிமேல் போடணும், செய்யணும், பொது கருத்து தான். ஏன்னா செய்வேன் போடுவேன்னு பொறுப்பு எடுத்துக்கினா பிரச்சனை ஆகிடும் நாளைக்கு. நீங்கள் மேடையில் சொன்னீங்களே இதெல்லாம் கலைச்சிருவோம் செய்வோம்னு, இப்போ சொல்லலையே செய்யலையே அப்படின்னு கேட்டால் நான் அப்படி சொல்லவே இல்லையே. எனக்கு நிகழ்ச்சியிலே பிடிச்சது என்னென்னா, சிஎம் சார் ரொம்ப சீரியஸாக பேசினே இருக்கும்போது அப்படியே அவர் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றம் செய்ய நான் விடவே மாட்டேன், அவர் அப்படி சொல்ல, பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்யணும், நல்ல தண்டனை வாங்கி கொடுப்போம், நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு உறக்க பேசி எழுச்சியாக பேசுகிறப்ப கேமராமேன் மினிஸ்டர் பக்கம் திரும்பிட்டான். அவர் யார் தெரியுமா? இவர் தான். இவர் யார் தெரியுமா? இவர் தான். இவர் யார் தெரியுமா? வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். பொம்பளை இது பண்ணிவிடும், பொம்பளை கிட்ட சண்டை போட்டு அவர் வெயிட்டு காட்டின அப்புறம் டபிள்யூடபிள்யூன்னா அதில் சேர் எடுத்து அடிச்சு பார்த்துக்கிறீங்களா? இவர் கட்டை எடுத்து அடித்தார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்தீங்க. இப்போ எடுத்து போட்டு என்ன யூஸ்? இப்போ பார்த்து போட்ட ஓட்டெலாம் திரும்ப கொடுங்க கேட்க போகிறீங்களா? இல்லையே, இதெல்லாம் பார்த்துட்டு தானே ஓட்டு போட்டிங்க. அவர் தான் இப்போதைக்கு மினிஸ்டர் அங்கே உட்காந்துக்கிறார், சிங்கப்பெண் அதிரடிப்படையில் அப்படி உட்காந்துக்கிறாரு. அப்போ சிஎம் சார் பேசுகிறாரு, பெண்களுக்கு எதிராக குற்றம் பண்ணுறோம் நான் விடவே மாட்டேன். கேமரா இவர் பக்கம் திரும்புது. இவரோட நினைவுகள், ஐயோ நம்மளை தான் சொல்கிறாரா? இல்லை நம்மளை இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ மினிஸ்டர், அது வாய்ப்பே இல்லை. ஒருவேளை அது ஏஐயா இருக்குமோ அந்த டைமில்? பொம்பளை உன்னை விட மாட்டேன்னு இவர் கட்டை எடுத்து அடிச்சதெல்லாம் ஏஐயா இருக்குமோ? ஏஐயா இருந்தாலும் ஒரிஜினலாக இருந்தாலும் யார் கண்டுக்குனா, யார் கவலைப்பட்டா? மக்கள் ஓட்டு போட்டு போயின்னுட்டாங்க. இதெல்லாம் யார் கவனிச்சாங்களோ கண்டுக்குனாங்களோ இல்லையோ, கேமராமேன் கவனிச்சிருக்காரு, கண்டுக்கினாரு. பேசுகிறப்போ அப்படி வச்சார் பாரு, ஆத்ம திருப்தியாக இருந்துச்சு. அப்பாடா தேங்க்ஸ். என்ன ஒரு மனுஷன், மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணோன்னா அவர் பண்ணிக்கிறாரு, ஞாபகப்படுத்தியிருக்காரு. அவர் யார் தெரியுமா? டேன் டேன் மியூசிக் போடுங்க விட்டா அதையும் ரீல்ஸாக எடுத்து போடுவீங்க. போடுறாங்களே, இதெல்லாம் பேசி என்ன யூஸ்? ஒவ்வொரு வாட்டியும் இந்த கட்சியை பற்றி பேசுகிறப்ப எனக்குள் ஒரு பாரம். எதுக்கு இதை பேசணும், எதுக்கு எடுத்து சொல்லணும், எதுக்கு முதல்ல வாழணும், அதெல்லாம் தோணுது. என்னடா இது, இந்த மனுஷன் அப்பேற்பட்ட ரீல்ஸ் பண்ணார். அப்பயே பொம்பளை உன்னோட ஆடினாரு. யாரும் கண்டுக்கல, இப்பயும் எதுவும் கண்டுக்கல. என்னென்னமோ கூட்டம் நடக்குது, அதையும் கண்டுக்கல. இந்த மக்கள் எதையுமே கண்டுக்கல. ஏன் கண்டுக்கணும்? கண்டுக்கணுன்னா புண்ணியம் ஆகுது. அடப்பாங்கடா சி. இதில் வேறு எனக்கு பிடிச்சது இன்னொன்று, ஏன்னா ஒரு எம்எல்ஏ அக்கா இப்போ கூட அந்த புரோட்டோக்கால் பிரச்சனை வந்துச்சு, மெழுகுவத்தி ஏற்ற கொடுக்கணும் கோச்சின்னு போயிட்டாங்களே ஒரு அக்கா, அவங்கள காட்டுறாங்க. அவங்க அந்த மெழுகுவத்தி கோச்சின்னு போனது தான் நீங்கள் பார்த்தீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ரிப்புன்னு மேயர் வெட்டுறதுக்கு முன்னாடி கை விட்டு அப்படி லவக்குன்னு வெட்டினாங்க. எனக்கு அப்பயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இப்படி ஒரு இந்த சிந்தனையா, முற்போக்கு சிந்தனை முன்னாடி வர்றதுன்னு நினச்சிட்டாங்க. முற்போக்கு சிந்தனையா முன்னாடி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு கோச்சின்னு போயிட்டாங்க. கோச்சின்னு போனவங்களே இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்டர்வியூ எடுத்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, பவர் கட்டுக்கு திமுக காரணம்ட்டாங்க. திமுக காரணம்னு சொன்னோன்னே வக்கீல் நோட்டீஸ் விட்டாங்க. வக்கீல் நோட்டீஸ் விட்டோன்னே அந்த சேனலில் வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ அது என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியலன்றப்ப அந்த அக்கா அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த பாட்டு கச்சேரிக்கு அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இதுக்கு வந்தாங்க. பார்த்தா கையில் குழந்தையோட வர ஆட்டோ பாவிகளா, இப்படி ஒரு கடமை உணர்வா, கை குழந்தைய தூக்கின்னு ஒரு எம்எல்ஏ வராங்களா? ஆஹா, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேம்.
குழந்தையோட வந்துக்கிறீங்க பாரு, குழந்தைய வீட்டில் வச்சுட்டு நீங்களும் வீட்டில் இருந்துருக்கலாம், ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா பச்சை குழந்தை, அவ்வளோ சத்தத்தை குழந்தை காதில் கேட்டால் என்ன ஆகும்? இப்போ தூக்கிட்டு வர்றீங்க, தடுமாறி கீழே வந்துட்டீங்க, குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல, தவிர்த்துருக்கலாம்ல. இப்போ நீங்கள் எம்எல்ஏ, இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணால் கூட அது ஓட்டாக மாறல. இப்போ நீங்கள் எம்எல்ஏ, உங்கள் தொகுதியை பார்க்கலாம், நிகழ்ச்சிக்கு வந்தே ஆகணும், சட்டம் கிடையாது. உங்கள் விஜய் என்ன, நம்ம விஜய் என்ன, பெண்கள் பாதுகாப்புக்காக போராடுறவர். நீங்கள் வந்து கை குழந்தையோடு இருக்கிறீங்க, நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்னா சொல்லலாம், கேட்க மாட்டாரா? வந்தே ஆகணும் சொல்லுவாரா? கேட்டிருப்பார்ல. இப்போ கை குழந்தைய தூக்கிட்டு வந்து யார்கிட்ட காட்டி என்ன பண்ண போகிறீங்க? சீரியஸாகவே கேட்குற, சின்னதை இடிச்சிருச்சு. இப்போ ஒரு நார்மல் ஆளோட முட்டி பட்டா, விரல் பட்டா கூட குழந்தைக்கு எதாவது ஆகிடும். அந்த இடத்துல குழந்தைய தூக்கின்னு வரீங்க. எதுக்கு தூக்கின்னு வரீங்க? ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு இல்லையா அது? குழந்தைய காமிச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அவ்வளோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, வேலையில் மும்முரமாக இருந்தீங்கன்னா உங்கள் தொகுதி மக்களுக்கு போய் பிரச்சனைக்கு நில்லுங்க. இது அரசு நிகழ்ச்சி தானே. விஜயண்ணா சாரிண்ணா, ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை பேபி அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கலாம். ஒரு ஃபோன் காலில் சொன்னாங்கன்னா அண்ணன் புரிஞ்சுப்பார்ல. எடுத்துன்னு வா குழந்தைய, அதை வச்சு தான் போகணும். இப்போ என்ன புரோட்டோகால்னு சொல்லி ஃபேமஸ் ஆகிட்டோம். இப்போ வேறு திமுக தான் காரணம்னு சொல்லி பேசிட்டோம். அது வேறு ஒரு பிரச்சனையாக போயிடுது. அவன் ஒரு வக்கீல் நோட்டீஸை கொடுத்துக்கிறான். இப்போ இது எப்படி சமாளிக்கிறது? ரிப்பன் கட் பண்ண வீடியோட எடுத்து போட்டுக்கிறேன், அப்போ குழந்தைய தூக்கிடுவான் அப்படின்றதுனால அவங்க எடுத்துன்னு வரல. அவங்க அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மக்களுக்காக வந்து உக்காந்தாங்க அப்படின்னு இந்த உலகம் போற்றணும். அதுக்காகத்தான் என்னென்னவோ நடக்குதுப்பா, ஒரே ரீல்ஸாக இருக்குது. ஏதோ இது சொன்னாங்க, இந்த ஏதோ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஆந்திராவுக்கு போயிடுச்சான். அந்த மாதிரி டான்ஸ் ஆடுனுக்கிறாங்க. பழைய வீடியோ தான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, சீரியஸாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சூப்பர் டான்ஸ். விஜயண்ணாக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரைக்காக அவங்களுக்கு வந்து ஒரு 8 மார்க்ஸ் மானாட மயிலாட மாதிரி. இப்போ கூட அவங்க வந்து அவங்களோட ஒரு ஜாதி நிகழ்ச்சிக்கு போயிருந்தாங்க, அதுக்கு ஒரு 9 மார்க்ஸ். அப்புறம் இப்போ வெளிநாட்டுக்கு போய்க்கிறாங்க, எதுக்குன்னு தெரியாது, அதுக்கு ஒரு 10 மார்க்ஸ். இந்தமாரி மார்க்குகளை வாங்கி ரீல்ஸ் போட்டு வியூஸுகளை ஏற்றி திட்டங்களை, இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை ஆந்திராவுக்கு அனுப்புறது தான் முக்கியமான வேலை. ஆந்திராவுக்கு போயிடுச்சான். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம், அவங்களே ரீல்ஸ் போடுறதுல பிஸியாக இருக்கிறாங்க. அவங்க ரீல்ஸ் போட, எனக்கு தெரிஞ்சு ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் தான். கேள்வி கேட்குறப்ப காருக்கு எதுவும் சரிட்டு போயினே இருக்கிறான் மனுஷன். அவர் என்ன அமைச்சர், எந்த தொகுதி, நிஜமாக எனக்கு தெரியாது. மீன்வளத்துறை அமைச்சர் தான் தெரியும், அவர் பேர் கூட ஞாபகம் இல்லை. அவர் வந்து வேட்டைக்காரன் படத்தில் காமெடியாக நடித்தார், எனக்கு அது மட்டும் தெரியும். மற்ற எதுவும் தெரியல, எனக்கும் தெரியாது, நம்ம மக்களுக்கும் தெரியாது. அப்புறம் என்ன சொல்கிறது, நம்ம அருண்ராஜ் அமைச்சர் என்ன சொன்னார்னா, சிஎம் சார் என்ன இப்போ எதுக்கு இவ்வளோ கதை சொன்னுங்கிறேன், இதெல்லாம் சொல்லி என்ன யூஸு? நான் பார்த்த நியூஸ் எல்லாம் கக்கிறேன், இவ்வளோ பார்த்துட்டேன், தனித்தனியாக வீடியோ போட முடியல, பார்த்து மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியல. அப்படியே கடற்கடக்குன்னு பைத்தியக்கார மாதிரி வளர்றேன். தூக்கத்தில் ஒருத்தன் தூக்கத்தில் பெணாத்தோம்ல, அந்த மாதிரி பெணாத்த வேண்டியதாகி போச்சு. இவ்வளோ பிரச்சனை, எக்கச்சக்கமான பிரச்சனை எடுத்து சொல்லி யார் பார்க்குறது? நீ அவன் பார்த்தான்னு பார்க்கலன்னு வரலாறு சொல்லும். நாளைக்கு நான் செத்துட்டு பிறகு இல்லை, இந்த ஆட்சி மாறாது, இது இன்னும் 15 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அடுத்து வர 10வது பசங்க ரெடியாக இருக்கிறானுங்க, 5வது பசங்க ரெடியாக இருக்கிறானுங்க, கண்டினியூஸாக ரெடியாக இருக்கிறானுங்க. அவனுக்கிட்ட போய் எப்படி என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது? அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்லணும்? சனாதன ஒழிப்பு, சமத்துவம், சாதி ஒழிப்பு, திராவிடம், இதெல்லாம் சொன்னால் அவனுக்கு புரியுமா? புரியாது. அவன் அதுக்குள்ளே ஒரு 2 படம் வந்துடும். இப்போ கூட பாருங்க, ஜனநாயகன் படம், அந்த படம் ரிலீஸ் ஆச்சா ஆகலை, லீக் ஆச்சு. லீக் பண்ணவொன்னே தூக்கி குண்டாஸில் போட்டுக்கிறாங்க. அவன் அது என்ன சட்டம்னு எனக்கு தெரியல. சட்டத்துக்கு எதிராக ஏதாவது வேலை செஞ்சால், கவர்மெண்ட்டுக்கு எதிராக செஞ்சால் ஏதாவது குண்டாஸ் போடல, தொடர் குற்றங்கள் பண்ணால் குண்டாஸ் போடலாமா தெரியல. ஒரு படத்தை லீக் பண்ணதுக்காக குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஒரு தனிநபர், ஒரு ப்ரொடியூசருக்கு தான் அதில் நஷ்டம். சரி, ஏதோ ஒன்று குண்டாஸ் போட்டுக்கிறாங்க. அந்த டைரக்டர் ஒன்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த படத்தை பற்றி சொல்கிற தைரியமே எனக்கு இல்லை, அதை டெலிகாஸ்ட் பண்ணுற தைரியமும் உங்களுக்கு இல்லைன்னா அந்த மீடியாவை பார்த்து சொன்னார். அப்போ என்ன வரும், என்ன மர்மம், மர்மங்கள், மர்ம தேசம். அவர் சொல்லியிருப்பார்ல, இப்போ ஆளுங்கட்சி விஜயண்ணா தான், அப்போ எதிர்கட்சி மேலே குற்றம்னா தைரியமாக அடிச்சிருப்பார். அப்போ ஏதோ ஏதோ சம்திங் ஃபிஷ்ஷி, நண்டி, மீன், சம்திங் 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 அந்த பாட்டும் போடலாம் பாட்டு கச்சேரியில். என்னையா இது, பாட்டு கச்சேரி நடத்துகிற அளவுக்கு என் நாடு டெவலப் ஆகிருக்கு. அரசு நிகழ்ச்சிகள், இனிமேல் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வருவாங்க. இனிமேல் பாருங்கள், இப்போ வரதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கட்சி நிகழ்ச்சி முன்னாடி பறைசை அடிப்பாங்க, பாட்டு கச்சேரி வைப்பாங்க. இனிமேல் பிள்ளை அரசு நிகழ்ச்சிக்கு வாங்க எல்லாரும், நான் கேட்டுக்கிறேன். எல்லாம் அவங்க லிஸ்ட்டை கொடுங்க, ஃபோன் பண்ணி முன்னாடி சொல்லுங்கள், இந்த பாட்டு கேட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன், அதையும் சொல்லுங்க. வாசிக்கும் போது அதை படிப்பாங்க, இந்த பாட்டு இவங்க கேட்டிருக்காங்க, இதை வந்து அவங்க மாமாவுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க. ஒரு கடிதம் எழுதினேன், என் உயிரை அனுப்பினேன்,
காதலி ஆஹாஹா. விஜய் அண்ணா படம் தான். என்ன படம் கண்டுபிடிங்க. விடுகதை. படத்து பேரில் நான் விடுகதை சொல்கிறேன், நீங்கள் கண்டுபிடிச்சி ஒன்றும் பண்ணாதீங்க. என்னை மனசில் நினச்சி மனசுக்குள்ளே அடிங்க. இந்த கருமத்தெல்லாம் பாடுறேன்னு. சி என்ன வாய்க்கடை.